அடிபட்டு பிரச்சனையாகி போனால் கூட சாமி காப்பாற்றும். கண்டிப்பாக காப்பாற்றும் சார். உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இல்லை, உங்களுக்கு இந்த பிலீஃப் எங்கேருந்து வந்துச்சு? அதாவது ரத்தம் வரும்போது கூட எனக்கு ஒரு இடத்துல என் கணவருக்கு சரியாயிடும் நான் நம்புறீங்க. வளர்ந்த விதம் அப்படி சார். என் ஃபேமிலி, என் பாட்டி எல்லாருமே லைக் சாமி தான். யாருமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாட்டீங்களா அப்போ? சார் பண்ணுவோம் சார். நான் சின்னாடி தான் சார். அது ரொம்ப சொல்கிற லெவலுக்குலாம் இல்லை சார். அது தெரிஞ்சு நடக்கிறது இல்லை விபத்து. அந்த விபத்துக்கு முதலுதவி செய்வதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது சரியா சின்ன அடியோ பெரிய அடியோ, சரி அந்த சின்ன அடி நம்ம கவனக்குறைவாக இருக்குது, அந்த பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை செஞ்சுட்டு உங்கள் கடவுள் நம்பிக்கை நான் குறை சொல்லல. அது ஏன் அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை ஏன் அப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். நான் வளர்ந்த விதம் அப்படி சார். நான் ஓகே, லைக் அம்மா எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. சொல்லுங்கள், உங்கள் மனைவி பக்திமானா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்குது? 89 எனக்கு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்தவொடனே எங்கள் அக்காவும் இவங்களும் சேர்ந்து குருவாயூரில் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்தரணும் வேண்டிட்டாங்க. குருவாயூரில் அந்த பழக்கமே கிடையாதான். போனால் பிள்ளையை தூக்கிட்டு முடி வெட்டுற கடைக்கு ஓடுறேன். முடி வெட்ட காது குத்துறதுக்கு பத்தர் கடையில் போய் ஜுவல்லரி கடையில் போய் காது குத்தி அழிச்சிட்டு வந்தோம். அதாவது வேண்டுறது வந்து நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதே இல்லை.